புயல் எச்சரிக்கை வரும்போது நம்ம அரசு என்ன பண்ணுது? எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குது. ஒரு போர்ட்ஃபோலியோலையும் ஒரு சரிவு என்பது ஒரு புயலுக்கு சமமானது. ஒரு ரிவர்ஸ் அலை, அந்த அலை வருவதற்கு முன்னாடி நீங்க நிச்சயமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் முதலீட்டாளர்கள் முன்னெச்சரிக்கையின் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை. அல்லது அவங்க உணர்றதுக்குள்ள அலை ரிவர்ஸ்ல அடிச்சு அவங்களை கீழே கொண்டு போய் விட்டுருது. இப்போ கூட இட் இஸ் நாட் டூ லேட். ஒரு முதலீட்டாளர் இன்னைக்கு தன்னுடைய போர்ட்ஃபோலியோல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரணும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல உங்க ஃபைனான்சியல் அசெட்ஸினுடைய அசெட் அலோகேஷனை பார்க்கணும். எந்த சொத்து வகையில் எவ்வளவு பணம் இருக்கிறது, அது ஒரு கணக்கீடு. ஈக்விட்டி என்ற சொத்து வகைக்கு மொத்தமாக எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்கீங்க? 30%, 95%, இல்லை இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு நம்பரா? ஈக்விட்டிக்கு உங்களுடைய ஒதுக்கீடு என்ன? டெட்டுக்கு போதுமான அளவு பணத்தை நீங்க ஒதுக்குறீங்களா? நாளைக்கு மார்க்கெட் இறங்கினா விழறதுக்கு கொஞ்சமாவது பணத்தை எடுத்து தனியா வச்சிருக்கீங்களா? கோல்டுல உங்களுக்கு ஃபைனான்சியல் கோல்டு எவ்வளவு இருக்கு? இது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆபரண தங்கத்தோடு சேர்த்து பார்த்தால் உங்களுடைய ஓவரால் அசெட் அலோகேஷன் டு கோல்டு எவ்வளவு இருக்கு?